which of the given values of x and y make the following pair of matrices equal? சரியா? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. அது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அப்படின்னா 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ரோ 2 காலம் இருக்குது. சரியா? ரோ எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும், எப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும், இதான் ரோ. ஓகே, ஸோ இந்த 2 மேட்ரிக்ஸில் 2 ரோ இருக்குது. இப்போ அடுத்து 2 காலம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ 2 மேட்ரிக்ஸும் ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 மேட்ரிக்ஸும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா அதுக்கு ஈக்குவல் ஆர்டர் இருக்கணும். கண்டிஷன் 1 ஈக்குவல் ஆர்டர். அதனால தான் முதல்ல எடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன், எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் அப்படின்னு சொன்னேன். ஈக்குவல் ஆர்டர் அப்புறம் என்னது, ரெண்டுத்துக்குமே சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கணும், சேம் நம்பர் ஆஃப் காலம் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுக்கு பாருங்கள் எத்தனை ரோ இருக்குது, 2 ரோ இருக்குது. செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு 2 ரோ இருக்குது. ஸோ ரோ மட்டும் பத்தாது, காலமும் சேமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுக்கு எத்தனை காலம் இருக்குது, 2 காலம். செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு 2 காலம். ஸோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2x2, செகண்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2x2. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரியா? இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இஃப் தே ஆர் ஈக்குவல் த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஹேஸ் டு பி சேம். அந்த முறையே அப்படின்னா அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கரெக்டான பிளேஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேமாக இருக்கணும். சரியா? இப்போ ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுன்னா எங்கே இருக்க போகுது, தலையில் தான் இருக்க போகுது. அதை மாதிரி தான் அப்படின்னா இட்ஸ் ஹியூமன்னா அப்படி தான் இருக்க போகுது. அதை மாதிரி இட் ஹேஸ் டு பி இன் த சேம் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதை வச்சுட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஃப் யூ லுக் ஓவர் இந்த எலிமெண்ட்டு சேம். சரியா? ஓகே, கேன் யூ டூ இட்? அப்போ நான் ஈக்குவேட்டிங் தி எலிமெண்ட்ஸ் A11 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஈக்குவேட்டிங் தி எலிமெண்ட் in the first row and first column. Equating the element in first row and first column. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னடா, 3x + 7 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்ன நமக்கு 0. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், we can find x. சரியா? இப்போ 7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் இட் பிகம்ஸ் -7. 7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது -7. 0 - 7 -7 -7. இப்போ இங்கே 3 × x அப்படின்னு இருக்குது. சரியா? 3 மல்டிப்ளைடு வித் எக்ஸ். ஸோ அப்போ நான் மல்டிப்ளைடு இருக்கிற 3 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், டிவிஷனில் ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்பொழுது இட் வில் பி டிவைடிங். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -7/3 எழுதிட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, we are going to equating the element of the first row and the second column. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், we are going to equate the first row and the second column elements. ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ரோ ரெண்டாவது காலம். அப்புறம் என்ன வரும், ஃபஸ்ட்டு ரோ ரெண்டாவது காலம், ஃபஸ்ட்டு ரோ ரெண்டாவது காலம். அப்புறம் நமக்கு 5 is equal to y - 2 அப்படின்னு வந்து நிற்கிது. 5 is equal to y - 2. இப்போ பார்த்தீங்கன்னா 5 is equal to y - 2. இங்கே மைனஸில் இருக்கிற 2 அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், +2 மாறும். y - 2 அந்த பக்கம் போகும்போது +2. 2 + 5. இப்போ அந்த -2 ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 2 + 5 is 7. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, -7/3. y இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா y + 1 = 8 அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அது எப்படி வரும்,
the second row and the third column, second row and the first column, second row equating the second row and the first column. அப்படி எழுதுனா லெஃப்ட் சைடில் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் யார் இருக்கா? லெஃப்ட் சைடில் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் y + 1 is equal to 8. சரியா? ஸோ 1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -1. 8 - 1 is 7. ஸோ அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. எஸ், குட், பக்கா. ஆனால் கீழே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்களேன். என்ன ஈக்குவேஷன் இருக்குது? அடுத்து ஈக்குவேட்டிங் த செகண்ட் ரோ அண்ட் தி செகண்ட் காலம். எழுதுனா என்ன வரும் எனக்கு? லெஃப்ட் சைடில் செகண்ட் ரோ என்ன இருக்குது? செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 - 3x. ரைட் சைடில் செகண்ட் ரோ செகண்ட் காலமில் யார் வரா? 4. ஸோ 2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 அந்த பக்கம் போகும்போது -2. -3x is equal to 4 - 2. ஸோ ஆன்சர் என்ன? 2. இங்கே -3 multiplied with x அப்படின்ட்டுருக்கு. x is equal to 2 divided by மல்டிப்ளைடாக இருக்க -3 அந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் -3 வரும். ஸோ -2/3. ஸோ இப்போ பாருங்கள், x is equal to இன்னொரு ஆன்சர் வேறு வந்திருக்கு. அது எப்படி ஒரே வேரியபிள்னால் எழுத்து, ஒரே எழுத்துக்கு 2 ஆன்சர் வரும்? 2 ஆன்சர் வராது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மேட்ரிக்ஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட். எக்ஸும் வேல்யூவை இப்படிப்பட்ட ஒரு மேட்ரிக்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டி ஆப்ஷன் வந்து ஈக்குவல் டு 1 போடணும். அந்த ஈக்குவல் டு மிஸ் ஆகிருக்கு. அதோட இங்கே ஒரு மைனஸ் இருக்க போகுது. -1/3 -2/3 அப்படி தான் புக்கில் இருக்குது. ஸோ வி டோன்ட் ஹாவ் சச் அ கைண்ட் ஆஃப் ஒரே வேரியபிளுக்கு நமக்கு எப்படி 2 ஆன்சர் வரும்? எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 7/3 வந்திருக்கு. அப்புறம் நமக்கு -2/3 இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். பாய், see you. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.